ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். நம்ம பீக்கிங்காய் செடியில் இப்போ பாலினேஷன் பண்ண போகிறோம். வைக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் காயாக மாறுறதுக்கு வந்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா காயாக மாறும். வாங்க பாலினேஷன் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பெண் பூக்கள், இது வந்து ஆண் பூக்கள். இது மாதிரி இருக்கிறது ஆண் பூ, இது வந்து பெண் பூ. நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்க, இது மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இந்த பெண் பூவில் இருக்கிற மகரந்தத்தில் போய் நம்ம இது மாதிரி செஞ்சு விட்டோம் அப்படின்னா இது மாதிரி தான் பாலினேஷன் செய்யணும். இப்படி பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த பூக்கள் வந்து அப்படி காயாக மாறிடும். ஏன்னா இரவு நேரத்தில் வந்து தேனீக்கள் வராது. இது மாதிரி எல்லா பூவுக்கும் நாம் பாலினேஷன் பண்ணிவிடணும். பாருங்க, இங்கே ஒரு பூ இருக்கு, இதுக்கும் செய்யணும். இப்படி பாருங்க, இது மாதிரி இப்படி செஞ்சு விட்டோம் அப்படின்னா இந்த பூ வந்து காயாக மாறிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் நிறைய ஆண் பூக்கள் இருக்கு, ஆனால் பெண் பூக்கள் கம்மியாக தான் இருக்கு. பாருங்க, இங்கே ஒரு பூ இருக்கு, ஆண் பூக்கள் தான் நிறைய இருக்கு. இது பாருங்க, நேற்று பாலினேஷன் பண்ணி விட்டது. இன்னைக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. நம்ம செடியில் இப்போ 22 காய் பறிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புடலங்காய் செடி, இந்த பீக்கிங்காய் செடியில் 22 காய் பறிச்சிருக்கோம். பாருங்க, மறுபடியும் இப்போ நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.